நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப வந்துட்டு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம இசைக்கு பரணி வந்துட்டு மருதாணி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இசைக்கு கேட்குறாங்க, ஏட்டி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கல்யாணம் முடிஞ்சால் அடுத்து குழந்தை தானே, ஆனால் உனக்கு ஏண்டி அந்த குழந்தைன்ற ஆசையே இல்லாமல் போயிடுச்சு, உனக்கு குழந்தைங்களே பிடிக்காதா அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிற அப்படின்னு கேட்க, என்ன கேள்வி கேட்குற நீ? குழந்தைங்கன்னா யாருக்கு தாண்டி பிடிக்காது, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன்டி குழந்தைங்களை பற்றியே நீங்கள் 2 பேருமே யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதை என்கிட்ட சொல்கிறியா? உங்கள் அன்னைங்க தான் என் மனசை புரிஞ்சுக்காமையே போயிட்டான். எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ விருப்பம். ஒன்று என்னடி, 4 குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. அதுவும் முதல் குழந்தை குட்டி சண்முகமாக வேணும். அவனை மாதிரியே வந்துட்டு ரவுடித்தனமாக சுட்டித்தனமாக வளரணும். அடுத்தது குட்டி வந்துட்டு சூடாமணி பிறக்கணும். அதுக்கடுத்து பாக்கியா ஒரு சிவபாலன். இப்படின்னு நான் எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுருக்கேன் தெரியுமா? இவங்க எல்லாரையும் நான் ஒன்றா வளர்க்கணும். அதுவும் சூடாமணி அத்தையை என் குழந்தையாக பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் சண்முகவங்க வெளியில் நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஐயோ, உன் மனசில் நீ இவ்வளோ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்க முடியாமல் அழுதுகிட்டே குடுகுடுன்னு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே இதை கேட்டு இசைக்கே ஒரு வருத்தப்படுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதடி, நீ இதெல்லாம் நடக்கணும்னா இங்கே இருந்தால் தானே நடக்கும். ஆனால் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீ அமெரிக்கா போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்ல, என்னடி நான் அமெரிக்கா போகக்கூடாதுன்னு இப்போ நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் நடக்கணும்னு ஆசை தான், ஆனால் இப்போ எனக்கு அது வந்துட்டு கனவாக போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது போல இனி. சரி, இதை பற்றி இனிமேல் பேசி பிரயோஜனம் கிடையாது, நீ போய் தூங்குப்போ, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு பரணி மட்டும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு வெளியில் இதெல்லாம் சண்முகம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு மரத்தை பிடிச்சிட்டு நின்று அழுதுட்டு இருக்காங்க. அவன் மனசில் எவ்வளோ ஆசை இருந்திருக்கு, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத பாவியாயிட்டேனே. அவளோட ஆசையை இப்போ ஒன்று சொல்லியிருக்காள், அதையாவது நான் நிறைவேற்றணும். அவளை கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் வந்துட்டு அமெரிக்கா அமுச்சு வைக்கணும். அவள் அமெரிக்கா போகும்போது நீ இங்கே தான் இருக்கணும், எங்கள் குடும்பத்துக்காக வாழு, எங்கள் குடும்பத்துக்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய் தொண்டு எதுவுமே பேசவே மாட்டேன். அவளோட ஆசை எது? அமெரிக்கா போய் படிக்கணும், அதானே அவளோட ஆசைக்கு நான் குறுக்கால நிற்க மாட்டேன். அவள் ஆசைப்பட்டது தான் நிறைவேற்றலை, இப்போ ஆசைப்படுற இதையாவது அவளுக்கு நான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பரணி, சண்முகம், அறிவு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரத்னாவுக்கு நம்ம தான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன அறிவு, உங்களுக்கு ஓகே தானே? எங்கள் ரத்னா ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க, என் தங்கச்சியை உனக்கு கொடுக்குறேன், ஆனால் அவளை கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, அட போங்கப்பா, நான் தான் ரொம்ப அப்பாவி, நீங்கள் தான் உங்கள் ரத்னா கிட்ட சொல்லணும், வரப்போகிற மாப்பிள்ளைய கண்கலங்காமல் பார்த்துக்கோப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா நான் தான் ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருமே அதை கேட்டு வந்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன என் தங்கச்சி என்ன அந்தளவுக்கு கொடூரக்காரி நினச்சிட்டியா? பாசம் வச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உசுரை கூட கொடுப்பா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு இவ்வளோ நாள் ஆகியும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ரத்னாவுக்கு அறிவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அறிவும் வந்துட்டு சம்மதம் சொல்லிட்டாரு. அடுத்து வந்துட்டு இதை எப்படி ரத்னா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, அதை நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்கிறாரு. அதை கேட்டு இவங்க வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே பரணியை சண்முகம் வந்துட்டு பார்க்குறாங்க. ஒரு வழியாக என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரிதான், பாவம் அவள் போன வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டுட்டா, நீயாவது அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சந்தோஷமாக தண்டை இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சுது.